ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷீரடியிலேருந்து சின்னதாக ஒரு லைவ் போட்டிருக்கோங்க. ஷீரடியில் இருந்து லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய வேலை, நிறைய இடங்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய யாத்திரைகள் இருந்ததுனால என்னால் யூடியூப்பை கண்டினியூ பண்ண முடியல ரெகுலராக. இப்போ ஷீரடியில் இருக்கோம். ஷீரடியில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே லைட் டெக்கரேஷன். இது எதனாலனா, நமக்கு ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷம் மகாராஷ்டிராவில். ஆஷாட ஏகாதசி பார்த்திங்கன்னா பண்டரிபுரம் பாண்டுரங்கர் விட்டலுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ ஆஷாட ஏகாதசிக்காகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா, பாபா உடைய ஷீரடியில் குரு பூர்ணிமா திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்குங்க. அந்த குரு பூர்ணிமாக்காகவும் இவ்வளோ பெரிய லைட் டெக்கரேஷன்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது துவாரகமாய். ஷீரடியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. பாருங்கள், துவாரகமாய் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். நைட் 8:45க்கு நான் இந்த லைவ் எடுக்கிறேன். ஷீரடியில் எவ்வளோ லைவில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது துவாரகமாயின்னு. பாபாவுடைய ஷீரடியில் குரு பூர்ணிமா ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. குரு பூர்ணிமாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஷாட ஏகாதசி இருக்குது. இந்த குரு பூர்ணிமாவுக்கும் சரி, ஆஷாட ஏகாதசிக்கும் சரி, பாபாவோட பால்கி ரதம், வில்லேஜ் பால்கி, வில்லேஜ் ரதம்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உள்ளெல்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் லைட் டெக்கரேஷன் பாருங்கள், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஷீரடியில் வெதர் சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு வாரம் ஆச்சு ஷீரடிக்கு ஒரு வாரமாகவும் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, மேகமூட்டமாக இருக்குது, மழை வேறு ட்ரிஸ்லிங்காக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கோயிலுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக லைட் டெக்கரேஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் துவாரகமாயில். கோவிலில் கூட்டமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். பாபாவோட துவாரகமாய் சூப்பராக இருக்குங்க. இந்த தடவை லைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க கோவிலில். அங்கே பாருங்கள் கோபுரம், இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். இங்கே தான் இருப்பேன், நான் முடிச்சுட்டு வரேன். ஷிரடியில் பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க, சூப்பர் மழை. ட்ரெஸ்லிங் தான் எல்லா இடத்துலையுமே, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள். சாவடி எப்போயுமே மிரட்டுவாங்க ஷீரடியில். சாவடி டெக்கரேஷன் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த தடவையும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. பல்பில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சாவடி நீங்கள் பார்க்குறீங்க, சாவடியில் பாருங்கள் எல்லாம் பல்ப்லேயே பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. துவாரகமாய், சாவடி,
அப்புறம் ஷீரடி யாரெல்லாம் வாரீங்களோ இந்த மாதத்தில் இல்லை அடுத்த மாதத்தில் யார் வந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களை வந்து பாபாவுடைய ஷீரடி வாக் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லா இடமும் கூப்பிட்டு போகிறோம். அப்புறம் வந்து வியாழக்கிழமை போன வாரம் வந்து மகாபக்தாஸோட கதைகள் சொல்ல முடியலை. காரணம் என்னென்னா சில டைட் ஷெட்யூல், அதனால தான். இந்த வாரம் வந்துடுங்க. இந்த வாரம் மகாபக்தர்கள் கதைகள் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் நான் ஷீரடியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் எனக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு வந்து பார்த்திங்கன்னா 9566691434. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறது வந்து சாவடி. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவேவும் சொல்லியிருந்தோம், சென்னையிலேருந்து ஷீரடிக்கு பாத யாத்திரையாக 12வது வருஷம் பாபாவுடைய பக்தர்கள் நடந்து வர போகிறாங்க. அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். சென்னையிலேருந்து நடக்க போகிறாங்க. நீங்கள் யாராச்சும் சென்னையிலேருந்து ஜாயின் பண்ணணும், இல்லை அந்த சென்னையில் மட்டும் ஒரு நாள் ஜாயின் பண்ணணும், லாஸ்ட் நாள் ஷீரடியில் ஜாயின் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசோக் அவர் வந்து எல்லாமே பாத யாத்திரையை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவர் நம்பர் கொடுத்துருப்பார். அவரோட நம்பரை, அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அதில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சாவடி பாபாவோட சாவடி பாருங்கள். பாபா அல்டர்னேட் டேஸ் ஒன்ஸ் வந்து தூங்க வர்ற இடம். இது வந்து ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் டைம் நீங்கள் ஷீரடி வர்றதுக்கு. ஏன்னா கூட்டமே இல்லை, நல்லா ரிலாக்ஸாக பாபாவை பார்க்கலாம். ஆஷாட ஏகாதசி வருதுங்க, குரு பூர்ணிமா வருது. ஷீரடி ரொம்ப கோலாகலமாக இருக்கும். வந்து அட்டன் பண்ணுங்கள். வர்ற ஜூலை 25 ஆஷாட ஏகாதசி. அது மட்டும் இல்லாமல் 28, 29, 30 அந்த 3 நாளும் குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் இங்கே இருக்கும் ஷீரடியில். கண்டிப்பாக வாங்க. ஏகாதசியில் வந்து ஆஷாட ஏகாதசி வந்து ரொம்ப விசேஷமான ஏகாதசி. பண்டரிபுரத்துலேருந்து ஷீரடிக்கு வந்து பண்டரிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டுரங்க விட்டலை பார்க்குறதுக்காக பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பண்டரிபுரத்துக்கு வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுடைய பாரம்பரியம் வந்து அவங்க வந்து வாரின்னு சொல்லி 21 நாள் நடந்து பாண்டுரங்கரை தரிசனம் பண்ண போவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல், அவங்களுடைய கலாச்சாரம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். ஹனுமன் மந்திரங்க. ஸோ பாண்டுரங்கர் வந்து பார்த்திங்கன்னா பூலோக வைகுண்டன்ற அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக இருக்கும் ஃபங்க்ஷன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஷீரடியில் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம இந்த ஹனுமன் மந்திரில் வந்து பார்த்திங்கன்னா லைவை கட் பண்ண போகிறோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். गुरुदेव दत्त.